நம்ம வந்து வெக்கேஷன் போயிட்டு வரோம் இல்லை செல்ல வெக்கேஷன் போயிட்டு வரோம் வெக்கேஷன்னு டூர் போயிட்டு வரோம் ஐயோ என்ன இப்படி வந்துட்டா திடீர்னு என்ன இப்படி போகிறா பஸ்ஸுக்காரன் எப்படி வந்தான் பற்றி இல்லை அப்பா இடிக்கிற மாதிரி வந்துட்டு போகிறான் ஆட்டோ ஓடுறாப்பா உனக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னி எங்களுக்கு வந்தால் ரத்தம் ஆசை என்னும் அதான் போயிடலாமா ஒரு 5 மணிக்கு இருக்கடா எங்கடா இல்லைடா 5 மணி வருவா 4 மணி வருவா எதுக்கு கோயம்பேடு போய் இது வெங்காயம் பூண்டை வாங்கி வைக்கலாம் எதில் இதுலேயேவா ட்ரைசைக்கிள் வாங்கிக்கலாம் சார் ரோட்டுக்கு மட்டும் இப்போ போயிட்டு வந்துடலாம் ட்ரைசைக்கிள் எங்கே ஓட்டிகிட்டு போகிறது நீங்கள் தானே சார் சொன்னீங்க நான் எப்படா சொன்னேன் ட்ரைசைக்கிள் ஓட்டுற வயசாடா எனக்கு ஏன் ஒரு இடத்துல போட்டு தான் வைக்கலான்னு சொன்னாங்க வெங்காயமாக பூண்டை வச்சுக்கலாம் அப்படிங்களா ஏன் குட்டி யானை இருந்தாலும் குட்டி யானையில் போட்டு விட்டுட்டு போகிறான் எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க செலவுக்கு காசு இல்லைடா நான் ஆக்சுவலாக சார் ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுக்க வேண்டாம் ஃபாலோ பண்ணுங்க சார் காசு இல்லைப்பா என்கிட்டயே 10,000 ரூபா போட்டானப்பா இல்லாத மொத்தத்தில் ஒரு 3000 போட்டான் இப்போ ஒரு 7,000 போட்டான் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேலைன்னா கூட கூப்பிட மாட்டான் இதில் அவன்கிட்ட போய் எப்படி வேலை செய்வேன் எனக்கே சாப்பாட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் எதுவும் கொடுக்க மாட்டாங்க இதுவே நான் வேலை இந்த காசு இல்லை எனக்கு கொடுக்க வேண்டிய காசே 10,000 ரூபா இருக்கு அவனுக்கு அதுவே கொடுக்க மாட்டாங்க எல்லாம் சும்மா வந்து சார் 12 கிலோமீட்டர் உட்காந்து பார்த்தேன் 1 ஹவர் இங்கே பேசாத டோன்ட் டாக் மீ பி குவாய்ட் என்னக்கா புயல் வரும் நாங்கள் புயலும் இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கு உண்டான சிம்டம்ஸே இல்லை இல்லை வந்தால் ஜாலியாக இருக்கும் காற்றுல அடிக்கலாம் இது கிடைக்கும் ஒரு மழை இருக்கும் இல்லை காலையில் தான் கரை கிடக்கும் இன்னும் 30 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குல்ல சரியா 400 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்கு அதுவே 100 கிலோமீட்டர் நெருங்கிச்சுன்னா கொஞ்சம் எஃபெக்ட் ஆரம்பிக்கும் இன்னைக்கு தான் புயலாக மாறுது ஓ புயலாக மாறி அதுக்கு ஒரு வலு இருக்குதா இல்லை புயலாகவே மூவ் ஆகுதான்னு தெரியல வலி இழக்கணும் வலு அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும் அப்படியே அதுலேருந்து வெளியில் வந்து வலு இழுத்துக்கலாம் வலு இழுக்கலன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் அது எங்கே போய் வலு இழுத்துன்னு சொல்ல முடியாது நான் தான் மாட்டேன் பார்த்துக்கேன் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போனோம் நான் பிள்ளைய நான் தான் மாட்டேன் எங்கே நம்ம அன்னைக்கு போகும்போது மாற்றிடுவோம் அவங்க மாற்றாங்க நாங்கள் மாற்றிக்கிட்டு நான் பிள்ளையார் மாட்டு நிறைய வேணும் அப்படியே அப்படியா மறுநாள் அழகாக வேலைக்கு போயிட்டுருந்தியா அப்போ ஆள் இல்லாமல் தான் நான் மனுஷன் வந்து மாதிரி என்னப்பா நான் போலான்னு சார் அண்ணா பண்ணேன் போயிட்டேன் அப்பா அதுதான் சார் முக்கியமாக அதுதான் சார் தோடிச்சிருக்கேன் வேறு கரெக்டாக போகிறோமா தேடி வேலைக்கு சரி காசு கிட்ட தப்பான வச்சுக்க முடியாது அப்படின்னு தான் விட்டேன் காசு வந்தால் இல்லை வந்து வேலைலாம் அதுதான் பஸ் போகிறோமா சரி நான் இது வரைக்கும் ஆஃபீஸ் வரைக்கும் நான் ஓட்டிகிட்டு வரேன் ஆண்டி ஆட்டோ டிமாண்ட் போடுறேன் நான் ஓட்டுறேன் கம்பெனில அது மாதிரி வேணும் சரி சார் பார்க்கலையே சார்ஜ் ஒன்றத்தை கேட்டே வேணாமா சார் சூப்பராக ஓட்டுவேன் சார் 2 பேரும் ஓட்டுங்க அப்போ நீ ஆட்டோ ஓட்டுவேன் கேட்டு போகிறேன் அவனை ஓட்ட மாட்டேன்னா காரை ஓட்டுனா ஆட்டோ ஓட்டணும் இல்லை அன்னைக்கு ஓட்டி காட்டினா இல்லையா மோகன் ஓட்டி ஆமாம்மா ஸ்ட்ரைட்டாக போயிடு ஸ்ட்ரைட்டாக போயிடு ரைட் தான் போகணும் இல்லை ஸ்ட்ரைட்டாக போங்க இது ரொம்ப சுத்துப்பா ஒயின் ஷாப்பு போகணும் ஸ்ட்ரைட்டாக ஆமாம் ரைட்டில் போய்க்கலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக போகும் ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு கடை எப்படியா இருக்கும் அந்த கடையில் பூந்து வாங்கிட்டு போயிருக்கேன்
எங்க நான் இப்போ சொல்கிறேன் சைட்டா அதுக்கு நான் சைட்டா இது எங்கள் ஒயின் ஷாப் இது இருக்குது. இங்கே இருக்க ஒயின் ஷாப் இல்லை சார். இது சுற்றிக்கிட்டு எங்கே போய் வெஞ்சரிங்க ரொம்ப டிராஃபிக் சார். காலியாக இருக்கு. இது ஈஸியாக போயிடலாம் சார். இது ஜீப்பில் போய் ஆகணும். இதான் ஈஸி. நான் போன ஆசைப்படுறேன். எக்மோர் கோர்ட்டு ஆட்டெல்லாம் கையில் சரிங்க வந்துடணும். ரெண்டாவது கீரு போகிறல ஆப் கிளச்சு பேக்கில் போடுற பேர் ஆப் கிளச்சு அப்படிலாம் போகக்கூடாது. கார் இது ஆடுனா பூ கிளச்சுலாம் போடணும். கீர் வண்டியா அவ்வளோ ஓட்ட தெரியாது. அதில் கம்மியாகுது புரியுதாண்ணா? அன்றைக்கே வண்டி கொடுத்தியா அன்றைக்கே எனக்கு ஆசை தீர்ந்துருச்சு. ஓட்டிடலாம் அப்படின்னு. புயல் ஆரம்பிச்சிச்சே. இப்போ மளிகை கடையில் உள்ளதெல்லாம் காலி போயிட்டு வாங்குது. ஒயின் ஷாப் இங்கே தான் இருக்குது. இங்கே வாங்கலையா? எனக்கு வேணாம். நான் தான் அடிக்கிறல. என்னை வந்து இது பண்ணாதீங்க. நான் முற்றும் தந்த முனிவராக இருக்கேன். படிதாண்டா பத்தினி. நான் என் தவத்தை கெடுக்காதீங்க. அப்புறம் நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா சார்கிட்ட வேற போய் சொல்ல வேண்டியது இருக்கும். அவர் கண்டிப்பாக கேட்பார். ஸ்டிக்கரிங் எப்படி சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள். R15 ஸ்டிக்கரிங் இல்லைண்ணா. ஸ்டிக்கரிங்டா லைட்டிங் நெஞ்சா பைக்கா ஏமா? ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாதுண்ணா. சரி ஒரு வேலை வர மாட்டோம் சார். நம்மளே போடணும் நம்ம பிள்ளைங்க சும்மாங்க. சார் இங்கே ஒரு பரோட்டா கடை சூப்பராக இருக்கும். இந்த இருக்குல்ல பல்ல வந்துச்சுக்கா அது ரைட்டு 5 வரணும். கண்ணால் பார்த்தேன் இந்த இது இருக்க லெஃப்ட் போடு. இங்கே என்னது? அப்புறம் எங்கே வாங்குவா? அப்போ வாங்கிக்கிறாங்க. இப்போலாம் வண்டி கோசமே அங்கங்கே ஓரமாட்டு தான் போகுது. எவ்வளோ பெட்ரோலை சேவ் பண்ணுவோம் பண்ணிடும். எல்லாமே எக்ஸ்பிரஸ் வண்டிக்கிட்ட எல்லாம் நல்லா இதாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஒன்று இல்லை அங்கே போலீஸ் பிடிப்பான். இன்னும் சரிங்களா ரைட்டாக சாப்பிடுவோம். சாப்பாடு சாப்பிடுங்க ஃபுல்லாக வர நிறைய வச்சுட்டான். நான் மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லை டேஸ்ட். அதான் உங்கள் மூஞ்சில் அப்படியே எழுதி விட்டு இருந்தது. அது குடிக்காமல் சாப்பிட்டா கூட போயிடும். 60 ரூபாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டீங்க நீங்கள். சார் நேற்றுனா சாப்பாடுங்களா புல்லாங்களா? சாப்பாடுங்களா போட்டவங்களா? எதுக்கு சிக்கனு தத்துருக்குண்ணா பையனுக்கு வாங்கி. அதான் நான் தான் இந்த மாதம் சாப்பிட மாட்டேன். கார்த்திகை மாதம் நானே சாப்பிட நினச்சேன். சிக்கன் புதுப்பேட்டை எங்கள் ஏரியா. வண்டி ஒரு வேலை தரும். அந்த இடத்துல வண்டி எடுத்து விட முடியாது. ஏன்னா உள்ள கூட்டுக்கு வந்துடுவேன். வண்டியை விட்டேன் எங்கே தராமா தேவையில்லை. எப்படி ஒரு 3 வண்டி ஓட தேவையில்ல. ஆட்டோ அதிகமாக விட்டுலாம் காரி பண்ணணும் சார். நம்ம எதாவது அட்வான்ஸ் 5000 ரூபாய் வீடு என்ன வச்சுங்க காலி பண்ணணும். அந்த வீடு சொல்லி எதுவும் சொல்லுங்கள் புரிய மாட்டேங்குது. மவுண்ட் ரோடு சார். மவுண்ட் ரோட்டில் ஜாயின் ஆகுது. இது ரிச் ஸ்ட்ரீட். இது அதெல்லாம் தெரியும் சார். சும்மா தெரியாது. கோபால் தனியன் நடிப்பா கோபா. சோனிக் சென்டர் ஒரு டைம்லலாம் இந்த இடத்துக்கெல்லாம் அவ்வளோ வேல்யூ இதுக்கு. தேவி தேட்ரு இவெல்லாம் அப்படியே இதாக போயிடுச்சு. காலங்கள் எல்லாம் மாறும். அப்படியே படத்தை பார்க்காம காலங்கள்லாம் மாறும். கீழே விழுவான், மேலே வருவான், மேலே விழ கீழே போவான். எல்லாம் வாழ்க்கை. செல்லு வந்தால் நல்லா பார்த்து எடுத்து
ஓகே அப்போல போலீஸ் தேவி தேட்டர்லாம் அவங்க அப்டேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க அதுதான். இதோட வேல்யூ வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த இடமெல்லாம் சும்மா பயங்கரமாக இருக்கு. ஜிபி ரோல் சிக்கனா என்னது கோழிக்காலா